இன்றைய பயணம் திண்டுக்கல்லிலே சென்றிருந்தோம். திண்டுக்கல்லிலே அந்த காசி மகா காளி தாயை பார்த்துவிட்டு வரும்போது, திண்டுக்கல்லிலே வாகனத்திலே வரும்போது ஒரு கடையிலே தென்பட்டது இந்த குரு நந்தி. எதற்கு அப்படி சொல்கிறோம் என்றால், எங்களுக்கு அந்த குருநாதரே நந்தியாக வந்திருக்கிறார் என்பதே இதோட சூட்சமமான பொருள். அந்த கடையிலே கேட்டோம், இதுபோலே நந்தி வேறு சாக்குதும் இருக்கிறதா, பைக்கட்டி இருக்கிறதா என்று கேட்டோம். ஐயா, இருக்கிறதே இந்த ஒரு நந்தி தான் இருக்குது, நீங்கள் கொண்டு போங்கன்னார். அது மட்டும் இல்லை, அதன் உள்ளே அந்த கணக்கம்பட்டியார் குருநாதருடைய அவருடைய பைக்கட்டும் இருந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த சத்குருவும் நம்மளுக்கு அந்த ஆட்சி வழங்குகிறார் என்பதே என்னுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கும். சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொருடைய காரணமும் எந்த ஒரு விஷயமும் இறைவன் ஆசியோடு ஒரு விஷயங்கள் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும். உன் அருகிலே நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கொண்டு, நாங்களே மறந்தாலும் அவர் மறப்பதில்லை அப்படிங்கிறதுக்கான சூட்சமமான பொருள் தான். சொல்லும் போதே வருண பகவானும் எங்களுக்கு வந்துவிட்டார். வருணன் மலத்துளியாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சித்தர்கள் பயணம் ரொம்பவும் சிறப்பாக இருந்தது. அதேபோல இந்த கழுத்திலே இருக்கும் அந்த மகாலட்சுமியே எங்களிடம் பாதாள செம்பமுருகன் போனோம். அங்கே ஒரு தாயார் சொன்னார், ஐயா இது பெண்கள் போடும் ராக்கடி என்று சொன்னார். நாங்கள் சொன்னோம், அது ராக்கடி என்பது உங்களுக்கு தெரிகிறது, எங்களுடைய தியானத்திலே எங்களுக்கு இந்த மகாலட்சுமி ஆசீர்வாதம் நாளைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீ வாங்கி போடுடா என்று சொன்னார். ஆகையாலே அதை கழுத்தில் அணிந்துள்ளோம். நம்முடைய பயணங்கள் எல்லாம் நம்ம பயணம் மட்டும் இல்லை, இந்த வீடியோ காணொலி பார்ப்பவர்களும் மற்றும் எண்ணற்ற கண்ணுக்கு தென்படுவரெல்லாம் அவருடைய குடும்பங்கள் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் என்பதே இதனுடைய பொருளாகும். ஆகையால் எதுவுமே அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தர் கேட்பாங்க, ஐயா என்னையா கழுத்தில் இந்த மாதிரி தீப்பெட்டி இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. எல்லாமே ஒவ்வொரு விஷயம். இறைவன் சாவி கொடுக்கிறார் என்பதே அதன் பொருள் ஆகும். இந்த சங்கு என்பது திருச்செந்தூர் சங்க குடிக்கக்கூடிய ஒரு சூடத்தினுடைய பாக்ஸிலே வர்ற ஒரு பேப்பர். அது மாதிரி நல்லதே நடக்கும். நம சிவாய.